1 கொரிந்தியர் 10:16-17. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வாசிப்பட்ட இந்த வேத பகுதியை உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே இதை பெற்று எங்களுக்கு நீர் போஷியும். இதிலே நீர் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் கண்களை நீர் திறப்பீராக. ஆண்டவரே, அதை அறிந்து உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்துல நாம் இன்றைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட கொண்டிருக்கிறதான ஐக்கியம். இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு தேவ செய்தி, கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற ஐக்கியம். இங்கே நம்ம 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த 2 வசனமும் திருவிருந்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம். இந்த 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா என்று சொல்லுகிறார். ஃபஸ்ட்டு இரத்தத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறாரு. அந்த பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம் என்று சொல்லுகிறார். 2வது சொல்லுகிறாரு, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இரத்தமும் அவருடைய சரீரத்திலையும் நாம் பங்கெடுக்கும் பொழுது நாம் யாரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம்? கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோம். இதுதான் சரியான ஒரு ஐக்கியம். இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டால், இங்கே 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு வாசிங்க. இப்போ ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்ன செய்தார்களாம்? ஆனால் அவர்கள் பலியிடுவார்கள்னு சொன்னால் பலிபீடத்திலே அவர்கள் கொண்டு வந்து பலியிடுவார்கள். அப்போது பலியிட்டு அந்த இரத்தத்தை அங்கே சிந்துவார்கள். அந்த மாம்சத்தை அவர்கள் புசிப்பார்கள். இப்படி அவர்கள் பாவ நிவாரண பலி, பானபலி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பலியாக பலியிடுவார்கள். இவர்களுடைய பலியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பலிபீடத்தோடு தான் இருக்கும். அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லப்படும். அவருடைய ஐக்கியம் எங்கே இருக்குது? பலிபீடத்தோடு இருக்குது, கிறிஸ்துவோடு இல்லை. அவருடைய ஐக்கியம் எங்கே இருக்குது? பலிபீடத்தோடு இருக்குது. ஏன்னு சொன்னால் அவர்கள் பலிகளை கொண்டு வந்து அந்த பலிபீடத்திலே அதை செலுத்துகிறபடினால் அந்த ஐக்கியம் அப்படி இருந்தது. ஆனால் இங்கே 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. அவர் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் இன்றைக்கு பலிபீடத்தோடு கூட ஐக்கியம் அல்ல, மாறாக யாரோடு ஐக்கியம் வச்சிருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த தேவாலயத்தை ஏன் அவர் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டால், இந்த தேவாலயத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது? பலிபீடம் இருக்கிறது. இப்போ நீங்கள் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லி அதுக்கு மோசே பேரிட்டிருப்பார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடம் இருக்குது. என்னென்ன இடம் சொல்ல முடியுமா? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம். ஆமென், சூப்பர். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா,
கேட்லேருந்து உள்ளே என்ட்ராகும்போது இருக்கும். அந்த பிரகாரத்தை தாண்டி உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா திரைச்சியில் இருக்கும். இந்த திரைச்சியில் நுழையும் பொழுது அது பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும். இந்த பரிசுத்தத்துக்குள்ளே நுழைஞ்சி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த ஆல்டரில் அங்கே ஒரு தொங்குத்திரை இருக்கும். அந்த தொங்குத்திரைக்குள்ளே போவது தான் மகா பரிசுத்த ஸ்தலம். 3 இடம் இருக்குது. இப்போது இந்த பலிபீடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த 3 இடங்களில் இந்த பலிபீடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கே இருக்கும்? பிரகாரத்தில் இருக்கிறது. பிரகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ராகும் பொழுதே அந்த பலிபீடம் இருக்கும். 2 இருக்குது. ஒன்று பலிபீடம், இன்னொன்று வெண்கல தொட்டி. இந்த வெண்கல தொட்டியில் கால்களை கழுவி உள்ளே போக ஆசாரியர்கள் வந்து தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கால்களை கழுவதற்காக அந்த வெண்கல தொட்டியை வைத்திருப்பார்கள். இந்த வெண்கல தொட்டியிலே கால்களை கழுவிட்டு அப்புறம் உள்ளே போவாங்க. உள்ளே போன உடனே பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்ன இருக்கிறது? குத்து விளக்கு, சமூகத்து அப்பத்தின் மேஜை, 3வது தூபபீடம். 3 இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கேருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்பொழுது அங்கே என்னென்ன இருக்கிறது? 2 கேருபீன்கள், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. இந்த தேவனுடைய உடன்படிக்குள்ளே என்ன வச்சிருக்கிறார் கர்த்தர்? ஆரோனுடைய துளிர்த்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 3வது 10 கட்டளைகள், அந்த பலகைகள். இதுதான் அந்த பெட்டிக்குள்ளே. இதுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்னென்ன இருக்குது, இதுக்குள்ளே நிறைய விளக்கு இருக்கிறது. அது நம்ம வந்து வேத பாடத்தில் தான் அதை பார்க்க முடியும். இப்போ செய்தி நேரத்தில் பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரகாரத்துக்குள்ளே முதல்ல இருக்கக்கூடியது என்ன இருக்குது? பிரகாரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு பலிபீடம். கர்த்தருக்கு அது எங்கே இருக்குதுன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகா பரிசுத்தத்தில். இது வந்து பிரகாரத்தில் தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான பரிசுத்தவான்கள் எல்லோரும் எங்கே ஐக்கியமாக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தோடு தான் ஐக்கியமாக இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் இன்றைக்கு பலிபீடத்தோடு ஐக்கியம் அல்ல, நேரடியாக கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் வைக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல வர மாட்டேங்க. உங்ககிட்ட சொல்கிறேன் நான், இவ்வளோ எவ்வளோ ஒரு சத்தியம் தெரியுமா? இது விலையேற பெற்ற சத்தியம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள அந்த கருத்து வேற்றுமையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு கிடைக்காத அந்த மகிமையும் ஸ்லாக்கியத்தின் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் சரியாக உனக்கு புரியல, நான் சத்தியத்துக்குள்ளே நான் வரேன். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியத்தை நான் முழுமையாக சொல்லும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். நோடி படிங்க. இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து நமக்கு யாரா இருக்கிறாரா? இஸ் த ஹெட், தலையாக இருக்கிறார் இல்லையா? இப்போ நம்ம சரீரம் இருக்குது, முதல்ல என்ன இருக்குது? அதுக்கப்புறம் தான் கை கால் எல்லாமே, உடம்பு எல்லாமே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்காரு? தலையாக இருக்கிறார். இப்போ அப்படி அவர் தலையாக இருந்தால் நாம் யாராக இருக்கிறோம்? படிங்க அந்த வசனத்தை. 6:15 1 கொரிந்தியர் 6:15.
உங்களுடைய சரீரங்கள். நீங்கள் நல்ல இது கொஞ்சம் பைபிள் ஸ்டடியும் செய்தியும் கலந்து இருக்குது. அதனால் நீங்கள் கவனிச்சாதான் உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? இப்போ என்ன சொல்கிறாரு இங்கே 11:3 சொல்கிறாரு, கிறிஸ்து நமக்கு தலை. 1 கொரிந்தியர் 6:15 சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய அவயவம். இப்போ புரியுதா? நாம் யார்? அவயவங்கள் இல்லையா? கண்ணு, மூக்கு, காது, இப்படி நம்ம அவயவங்களாக இருக்கின்றோம். யாருடைய அவயவங்களாக இருக்கிறோம்? அந்த சரீரத்தில் அண்ணா நாம் ஒரு அவயவம். சொல்லுங்க. அந்த கிறிஸ்து என்கிற அந்த சரீரத்தில் நாம் என்னவா இருக்கிறோம்? சொல்ல மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். அவயவம்னா ஆமாம், ஸ்பேர் பார்ட்ஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவயவமாய் நாம் இருக்கின்றோம், ஒரே சரீரம். அப்படின்னு கேட்டால் நாம் எப்படி இருக்கிறோம்னா அநேகராகிய நாம். அதுதான் இங்கே 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஒரே அப்பத்திலே நாம் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கின்றோம். நாம் அநேகராகத்தான் இருக்கிறோம். ஆனால் எப்படி இருக்கிறோம்? ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். விளங்குதா? இப்போ நாம் அநேகர் தான். ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த ஐக்கியத்துக்குள்ள இன்னைக்கு சொல்லப்படுற மெசேஜ் என்னது? ஐக்கியம் இல்லையா? கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற இந்த ஐக்கியத்தை தேவன் எப்படி ஏற்படுத்தினார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் எப்படி அதை தேவன் நம்மளை அப்படி எப்படி கொண்டு வந்தார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எதனால நம்ம தூரமாக இருந்தோம்? ஆண்டவருக்கு தூரமாக, கடவுளுக்கு ரொம்ப தூரமாக இருந்தோம். அப்படி தூரமாக இருந்த நம்மை தேவன் என்ன பண்ணாரு? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுவோம். தூங்காதீங்க. ஹல்லேலூயா. காலையில் வந்து தூங்கக்கூடாது. ஆமென். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆமென். தூங்குறவங்களாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அநேகராகிய நாம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். இப்போ விளங்குதா? அநேகராகிய நாம் ஒரே. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 14 ஒருத்தர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து ஒருத்தர் வாசி. சரீரம். நல்லா இருங்க, ஒரு நிமிஷம். எல்லோரும் பைபிள் எடுத்துக்கினீங்களா? நல்லா கவனிங்க. பக்கம் என்னது? 239. பைபிள் எடுத்து நல்லா பார்க்கணும். படிங்க. 14. சரீரமும் ஒரே அவயவமாக இராமல் இராதோ? அவயவமா இராதோ? கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும். செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. இங்கே பவுல் சொல்கிறாரு, சரீரம் முழுவதும் கண்ணானால் மோப்பம், சுவாசம் எங்கே? சரீரம் முழுவதும் கையானால் கால்கள் எங்கே? தேவன் அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு அவயவையும் சரீரத்திலே
வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ பாருங்க, இந்த சரீரம் எவ்வளோ ஒரு கனமுள்ள தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த சரீரம் எப்படி இருக்கு? நமக்கு தேவன் கொடுத்த அவயவங்களும் கனமுமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த சரீரத்தை ஆண்டவர் சொல்றாரு, இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தானால் தேவன் என்ன பண்ணுவாராம்? அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தான் உண்டு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு அவயவத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த சரீரத்தை ஒருவன் கெடுப்பானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? குடிச்சு குடிச்சு லிவர் கெட்டு போதா இல்லையா? லிவர் அவுட்டு. சிகரெட்டு பிடிச்சி பிடிச்சி என்ன லங்ஸு அவுட்டு. சரியா? இந்த போதை கஞ்சா வஸ்து இப்போ நிறைய தமிழ்நாட்டில் நிறைய செய்தி நம்ம கேள்விப்படுறோம். எங்கே பாரு ஸ்கூலில் கூட அந்த மாதிரி கொண்டு போய் விற்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளைங்க கூட கெட்டு போகிறாங்க. இதை சாப்பிட்டு அப்படியே மயக்கமாக அப்படியே இருக்கிறது, சிந்தை கெட்டு போகுது, மூளை. அதனால் அவன் பைத்தியமாயிடுறான். இந்த இந்த மூளை யார் உண்டு பண்ணுது? நமக்கு யார் உண்டு பண்ணா? நீங்களா? ஏன்னா யோசிக்க பயங்கரமாக யோசிக்கிறது பார்த்தா நானா இல்லை வேற யாராதா அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை ஒருவன் தன் சரீரத்திற்குள்ள கொண்டு வருவானானால் பைபிள் சொல்லுகிறது, தேவன் உண்டு பண்ண இந்த அவயவத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். புரியுதுங்களா? தேவன் அவனை கெடுப்பார்னா என்ன அர்த்தம்? ஒரு போடுவார், அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியதான். பாஸ்டரை கூப்பிடு, ஃபோனில் கூப்பிடு, வந்து ஜெபம், ஹாஸ்பிட்டலில் வந்து ஜெபம் பண்ணு, வீட்டில் வந்து ஜெபம், கை போச்சு கால் உடஞ்சிச்சு ஜெபம் பண்ணு வந்து. சில பேருக்கு பட்டாதான் தெரியும் புத்தின்னுவாங்க. நல்லபடியாக சொன்னால் காதில் போகாது. 2 போட்டால் தான் என்ன பண்ணுவாங்க? ஐயோ நான் செய்தது ஏன் மனுஷனாக இருக்கிற மிருகமாக ஏன் மாறுற? மிருகத்துக்கு தான் தெரியாது. மிருகம் தெரியுமா சொன்னா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் சொன்னால் கேட்டுப்பான். மிருகம் சொன்னால் தான் என்ன, ஒரு அடி போட்டால் தான் என்ன பண்ணும்? அது கொஞ்சம் நகரும். நீ மிருகமா மனுஷனா? ஹல்லேலூயா. உணர்ந்து கொள் கர்த்தருடைய வார்த்தையை. உங்கள் சரீரத்தை நீங்கள் கனமாய் எண்ண வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ இந்த 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 10ஆம் அதிகாரத்தில் அந்த 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். நல்லா கவனிங்க. வசனத்தை கவனிச்சு தான் உங்களுக்கு புரியும். சொல்லுங்க, படிங்க. நாம் பிற்கிற அப்பம் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருந்தார்கள். இப்போ நம்ம யாரோட ஐக்கியமாக இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு இந்த அப்பத்தின் மேஜை, இந்த ரசமும் தான் நம்மளை என்ன பண்ணுது? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுத்த வைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தருக்கு எதுக்காக நம்ம திருவந்து எடுக்கிறோம் நல்லா கவனிக்கணும். சும்மா வந்து கையை இப்படி நீட்டிட்டு சும்மா வாங்கின்னு போகிறது கிடையாது. அதுக்குன்னு 3 நாள் ஜெபம் இங்கே இருக்குது. சபைக்கு வரணும், ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரமும் அப்பமும் கனமுள்ளதாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. புரியுதுங்களா? இதுக்கு 3 நாள் நம்ம இங்கே ஜெபம் வைக்கிறோம். நீங்கள் வரலன்னா கூட நான் வரேன். இவங்க சிஸ்டர் சகோதரிகள் வெள்ளிக்கிழமை ஆனால் வராங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலைல வந்து கொஞ்ச நேரம் இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு போகிறேன். ஜெபத்தோடு நீங்கள் ஆயத்தத்தோடு பங்கெடுக்கணும் இதில். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா அதுக்கு தான் இந்த உபதேசம், இன்றைக்கு சொல்லுகிற இந்த உபதேசம் அதுதான். இந்த ஆசீர்வதிக்கிறதான ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ஐக்கியம். ரெண்டாவது, இந்த பிற்கப்படுகிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். சரியா? இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய ஐக்கியத்தையும் நமக்கு வழியும் நமக்கு பிரதான ஆசாரியராக மாறினவரும் இப்படி பல வகையில் கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக இருக்கின்றார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து யார்? நமக்கு மத்தியஸ்தரர். அவர் தான் பிரதான ஆசாரியர். அவர் தான் நமக்கு வழி, அவர் தான் நமக்கு சத்தியம், அவர் தான் நமக்கு ஜீவன், அவர் தான் நம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அவருடைய இரத்தமும் அவருடைய சரீரமுமே. இப்படி எல்லா வகையிலையும் கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தலராக இருக்கிறார். யாருக்கு மத்தியஸ்தராக இருக்கிறாரு? நமக்கு மத்தியஸ்தரர். யாருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார்? அவரு தேவனுக்கும் நமக்கும் அவர் மத்தியஸ்தர். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க செய்கிற ஜெபம், விண்ணப்பம், தேவை எல்லாமே யார் மூலமா நம்ம கேட்கணும்? அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நம்ம டைரக்டாக நம்ம போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக தான். என்ன ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ஜெபிச்சுட்டு வெறும் ஆமேன்னு போட்டிங்கன்னா அது அட்ரஸ் இல்லாத கடிதம் மாதிரி, கடுதாசி, மொட்டை கடுதாசி. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன்னு சொன்னாதான் உங்களுடைய ஜெபத்துக்கு அங்கே என்ன இருக்குது? ஒரு அங்கீகாரம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கும் போது அது அட்ரஸ் இல்லாத கடிதமாக போயிடும். புரியுதா? ஆக கிறிஸ்து இயேசு நமக்கு மத்தியஸ்தலராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த ஆசீர்வதிக்கிறதான இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமும், ரெண்டாவது இந்த சரீரமாகிய அப்பமும் நம்மை கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் வரும் அளவும் இதை நீங்கள் நினைவு கூறுங்களா. வசனத்தை நல்லா படிக்கணும். நான் வரும் அளவும் இதை நீங்கள் செய்யுங்கள். படிங்க அதை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவு கூறுங்கள். ஆகையால் இந்த புசித்து இது மேலே வசனமா, மேலே 24 படிங்க. இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள். பிற்கப்படுகிற என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். விளங்குதா? கர்த்தர் என்ன சொல்றாரு? இதை செய்யுங்கள். இன்னொரு இடத்துல நான் வரும் அளவும் சொல்றாரு, நான் வரும் அளவும் இதை செய்யுங்கள். ஆமென். அப்போ மாசத்துல ஒரு முறை இந்த திருவிருந்தில் நம்ம என்ன பண்றோம்? பங்கெடுக்கிறோம். எது வரலும் பங்கெடுக்கிறோம். எல்லாத்துக்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, ஆனால் இந்த திருவிருந்துக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கா? கிடையாது. ஆண்டவர் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இதை செய்யணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை கர்த்தர் செய்ய சொல்றாருன்னா, நாம் அவரோடு வைக்கிறதான ஐக்கியம். சொல்லுங்க. இந்த ஐக்கியத்தை விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது?
விலகக்கூடாது. விலகுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, துணிகரமான பாவம். துணிகரமான பாவத்தோடு கூட இதில் என்ன பண்ணக்கூடாது? பங்கு எடுக்கக்கூடாது. அப்படி பங்கு எடுத்தால் சரீரத்தில் என்ன வரும்? வியாதி வரும், பலவீனம் வரும். ஆக இதை நீ ஆயத்தத்தோடு பங்கெடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெசேஜ் வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இது ஏற்றுக்கொள்ள இதுதான் சத்தியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த ஐக்கியத்தில் நம்ம மாதந்தோறும் நம்ம பங்கு எடுக்கின்றோம். இப்படி நம்ம பங்கு எடுக்கும் பொழுது இதனால் வரக்கூடியதான பலன் என்ன அப்படின்றத ஒரு 5 ஆசீர்வாதமான காரியங்களை இப்போ நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் மறுபடியுமாய் வாசிக்கலாம். அப்போ கீழே படிங்க. இப்போ 25 படிங்க. சரீரத்திலே, நல்ல கவனிங்க, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறையுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி அமைத்திருக்கிறார். இப்போ பாருங்க, நம்முடைய சரீரம் இருக்கு. இப்போ இந்த கண் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த கண் இருக்குது. இந்த கை செய்யறது கண்ணு செய்யுமா? செய்யாது. இந்த கண்ணு செய்யறது கை செய்யறது கண்ணு செய்யுமா? செய்யாது. கண்ணு செய்யறது கை செய்யுமா? செய்யாது. ஆனால் இந்த கை கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, ஆனால் இந்த கண்ணு பலவீனம். இப்போ இந்த கண்ணில் ஒரு தூசி பட்டுருச்சுன்னு வச்சுங்க. இந்த கண்ணில் ஒரு தூசி ஊந்திருச்சு. என்ன பண்ணுறீங்க? இந்த கை ஆட்டோமேட்டிக்காக போய் இந்த கண்ணுக்கு உதவி செய்யும். புரியுதா? இல்லை தண்ணியை மொண்டு கண் என்ன பண்ணுவீங்க? இப்போ மொள்றதுக்கு என்ன வேணும்? கை வேணும். அதுதான் நாங்கள் பவுல் சொல்கிறாரு, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அப்படின்னு சொன்னால் அது எதை காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அநேகராகிய நாம் ஒரே சரீரமாக இருக்கிறபடினாலே அந்த சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படி ஒன்றாக இருக்கிறதோ, அன்போடு கூட இருக்கிறதோ, அதுபோல் அநேகராகிய சபையாகிய ஒன்றோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்கணும். இன்னொரு மொழியில் சொன்னால் ஒருவரோடு அன்போடு கூட இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, 1வது வசனத்தை படிங்க. மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற இருப்பேன். சும்மா கை தட்டிட்டு போக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஓசையிடுகிற கைத்தாளம். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் பார்த்தாரு. அப்போது அநேகராகிய நம்மை ஒரே சரீரமாக தேவன் பாவித்ததுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அன்பு. சொல்லுங்க,
ஆண்டவர் பிரதான கட்டளையாக கர்த்தர் ஒன்று சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பான கற்பனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலையும் நீ அன்பு கூறு. ஃபஸ்ட்டு லவ் அப்பான் காட். ரெண்டாவது, காண்கிற மனுஷனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூறுதுன்னா என்னன்னு கேட்டால், ஒரு அவயவம் பாடுபடும் பொழுது இன்னொரு அவயவம் போய் எப்படி உதவி செய்கிறதோ அது போல் நம்ம என்ன பண்ணணுமா, ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது, ஒருத்தர் வியாக்குலப்படும் பொழுது, துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது மற்றவங்க அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அவர்களை விசாரிக்கணும், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். அவங்கள போய் பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது முடியுமானா நீங்கள் செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அன்பு. ஆமென். இதுதான் ஆண்டவர் பிரதான கட்டளையாக கர்த்தர் சொன்னார். காண்கிற மனுஷனிடத்தில் நீ அன்பு கூறாதவனா இருந்தால் காணக்கூடாத தேவனிடத்தில் எப்படி நீ அன்பு கூறுவாய்? காண்கிற மனுஷனிடத்தில் முதல்ல நீ அன்பு கூறு. அவங்கள விசாரி, போய் பார், அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அன்பு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்ம நினைப்போம் இல்லையா, யாராவது வந்து பார்க்க மாட்டாங்களா, யாராவது வந்து நமக்காக ஜெபிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அன்பு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த சத்தியத்திலே சொல்லப்பட்ட இந்த பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவர்களாய் இருக்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல என்னது? அன்பு. ரெண்டாவது, யோவான் 15ஆம் அதிகாரம் 5, 7, 8 படிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம்